بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்காவிலே இருக்கின்ற போது, காபத்துல்லாவின் வளாகத்தில் இருக்கின்ற அந்த நேரத்தில் பெருமானாருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மறுத்து கொண்டிருந்த அந்த மக்காவின் மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். நபி என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்றால் அதற்கு என்ன அற்புதங்கள் உங்களிடமிருந்து இருக்கிறது என்று கேட்கிற போது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் பெருமானார் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், இந்த நிலவை இரண்டாக பிளக்குமாறு இந்த மக்கள் கேட்கிறார்கள், அந்த நிலாவை ரெண்டாக்கிருநீ அப்படின்னு துவா செஞ்சாங்க. நீங்கள் நபின்றீங்களே, இந்த நிலாவை ரெண்டாக்கிடுவீங்களா, அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலாவை பார்த்து தன் ஆள்காட்டி விரலை அசைத்து இப்படின்னாங்க. அது ரெண்டாக மாறிடுச்சு. அபு குபைஸ்னு ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அந்த மலைக்கு இந்த பக்கத்து ஒரு பகுதி போயிடுச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு பாதி போய் நின்றுச்சு. அரையாக அந்த நிலா கண்ணுக்கு தெரிகிறது, எல்லோருக்கும் தெரிகிறது. பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைவு செய்தார்கள், அது ஒட்டிடுச்சு வந்து. இதை பார்த்தவனே ஈமான் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலே இங்கே வெளிப்பட்டிருக்கிறது என்று புரிய வேண்டிய அந்த மக்கள் பெருமானாரை மறுத்தார்கள். இது ஒரு தெளிவான சூனியம், தேர்ச்சி மிக்க சூனியக்காரர் நீங்கள்னு அதை மறுத்து விட்டார்கள். நபி பெருமானாருடைய பல்வேறு அற்புதங்கள் குர்ஆனில் இதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த அற்புதம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னால், பின்னாட்களிலே அரபு பகுதியில் இருந்து அந்த சஹாபிய பெருமக்கள் கேரளாவுக்கு வருகிறார்கள். கேரளாவில் பலகாலம் அந்த அரபிகள் வந்திருக்கிறார்கள். வருகிற போது கொஞ்சம் அடாவடித்தனத்தை செய்வார்கள், அந்த மக்கள் சற்று பயப்படுவார்கள், இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு இருந்த அரபிகளின் பண்பு ரொம்பவும் மாற்றம் இருந்தது. அவர்களிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ பேசிக்கிறாங்க, இப்போ இருக்க அரபிகள் ரொம்ப நியாயமான மக்களாக இருக்கிறாங்கன்னு பேசும்போது, அன்றைக்கு இருந்த சேரமான் நெடுமான் என்கின்ற மன்னர் அந்த அரபிகளிடத்தில் எப்போதும் எதையாவது வாங்குவது உண்டு. இவங்களுக்கு கொஞ்சம் விற்பாங்க, அவரும் பொருள்களை வாங்குவார். இப்படி அரபு வணிக கூட்டத்தை அழைத்து பேசுகின்ற போது, இப்போது அரபிகள் சொல்லுகிறார்கள், சஹாபிகள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர்கள் எங்களை பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், எங்களுக்கு குர்ஆன் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது குர்ஆன் வசனங்கள் ஓதி அங்கே விளக்கப்படுகிறது. அதில் ஒரு வசனம், அந்த சந்திரன் பிளக்கப்படுகிற போது அப்படின்னு வரக்கூடிய வசனம். இந்த மன்னர் சொன்னார், சந்திரன் பிளந்துச்சான்னு கேட்டார். ஆமாம் பிளந்தது என்றெல்லாம் சொன்னபோது அந்த மன்னருக்கு அப்போது தான் புரிகிறது. சொன்னார், ஒரு நாள் இரவு நேரத்தில் நான் வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன், திடீர்னு சந்திரனில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது, அது ரெண்டாக பிளக்கிறத நானும் பார்த்தேன், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த சேரமான் பெருமானார் ஈமான் கொள்ளுகிறார். ஈமான் கொண்டது மட்டுமல்ல, கொஞ்ச காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாவை போய் நேராக சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். மக்காவில் இருக்கிற போது இந்த செய்தி நடந்தது. ரசூலுல்லா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மதீனாவில் இருக்கிற போது சேரமான் பெருமான் இந்தியாவிலிருந்து கேரள கரையிலிருந்து புறப்படுகிறார். சலாலா துறைமுகம் வருகிறார். சலாலா துறைமுகம்னா யமன் நாடு. இங்கேருந்து கேரளாவிலேருந்து நேராக ஜித்தா போக முடியாது, யமன் போய் தான் போகணும். யமனுக்கு போகிறார்கள். யமனில் இருந்து புறப்பட்டு அவர் பெருமானாரை சந்திக்கிறார்கள்.
சில திருமிதி, சில தாரணி போன்ற சில கிதாபுகளிலே இந்தியாவிலிருந்து ஒரு மன்னர் பெருமானாரை பார்க்க வந்தார் என்கிற செய்திகள் வருகிறது. அவர் தன்னோடு உப்புல ஊற வைத்த ஊறுகாய் போல பொருட்களை கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் அதை கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் அதை வாங்கிய சஹாபிகள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வந்த மன்னர் யார் என்ற வார்த்தைகள், அவருடைய பெயர்கள் இடம்பெறவில்லை. ஆனால் இந்திய மன்னர் வந்தார் என்பது மட்டும் இருக்கிறது. அன்பளிப்புகளோடு பெருமானாரை சந்தித்தார் என்று இருக்கிறது. நபிகளாரை நேராக சந்தித்துவிட்டு பெருமானாரிடமிருந்து விடைபெற்று அவர் மீண்டும் யமனுக்கு வருகிறார். யமனிலிருந்து கேரளா வர வேண்டும். யமனில் இருக்கிற போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அங்கே மௌத்தாகிறார். இன்றைக்கும் நீங்கள் யமனுக்கு போனால் சேரமான் பெருமான் என்ற பெயரில் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பிறகு அவருக்கு வைக்கப்பட்ட பேரோடு ஒரு கபர் அங்கே இருக்கிறது. போனவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவார்கள், இதுதான் கேரளா மன்னர் சேரமான் பெருமான். அங்கே போர்டுகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆய்வாளர்களும் இதை உண்மைப்படுத்துகிறார்கள். நபிகளாரை ஏற்றுக்கொண்ட அந்த கேரள மன்னர் தனக்கு தூதராக மாலிக் இப்னு தீனார் என்பவரை கேரளாவுக்கு அனுப்புகிறார். அடுத்து ஆட்சியாளர்கள் யார் இருக்க வேண்டும், யார் யாருக்கு எவ்வளவு ரீதியில் சொத்துகள் வழங்கப்பட வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும், ஈமான் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். அவர் கேரளா வந்து அவர் சொன்னதை ஏற்ப பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்தியாவிலேயே முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளி கொடுங்கலூர் என்ற ஊரில் இன்றைக்கும் அந்த மஸ்ஜித் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த செய்தியின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் இதுதான். நபிகளாரிடத்தில் அற்புதம் செய்யுங்கள் என்று கேட்டவர்கள் மக்காவாசிகள், நேரடியாக கண்கூடாக அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இது சூனியம், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு. ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒரு பூமியின் வேறொரு பகுதியில் அதே செய்தியில் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றார். அப்போ ஹிதாயத்து என்பது அல்லாஹ் அதற்கும் சில தகுதிகளை வைத்திருக்கிறார். ஹுதன் லில் முத்தகீன், இந்த குரான் இறை அச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டும்னு குரான் இருக்கு. இறையச்சம் தான் வந்துருச்சு இல்லை, அப்புறம் எப்படி திருப்பமியன் வழிகாட்ட வேண்டும் என்கின்ற கேள்வி எழலாம். உண்மையில நேர்வழி பெற வேண்டும் என்ற சிந்தனை, தன்னுடைய போங்குகள் குறித்துள்ள மீள ஆய்வுகள், தன்னுடைய வெற்றிக்கு எது காரணமாக இருக்க வேண்டும் என்ற தேடல்கள், இதெல்லாம் இருக்கிற போது தான் நேர்வழினா இதுன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. நேர்வழியை பற்றி சிந்தனையே இல்லாமல் எதை பற்றி சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் 1000 அற்புதங்களை கண்டாலும் எத்தனை பேர் உபதேசித்தாலும் அவர்கள் நேர்வழி பெறுவது ரொம்ப கடினம். காரணம், நேர்வழி பெற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் அங்கே இல்லை. எதை கேட்டாலும் அதை மறுத்து விடுகின்ற மனப்பாங்கு இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் அந்த ஈமான் எடுபடாமல் போனது. ஆனால் பெருமானாருடைய அற்புதங்கள் பல கடல் கடந்து பல நாடுகள் கடந்து இந்தியாவில் எதிரொலித்தது. ஒரு மன்னர் இங்கிருந்து கப்பலை கட்டி கொண்டு போய் இதே செய்திக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொல்லுகின்ற போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற செய்தி, இறை அச்சம் என்பது, ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது அதற்கான ஒரு மனப்பக்குவத்தை முதலிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வழிகாட்டுவதாக அமையப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை பெற்றுக் கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.